ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கார்டனில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட காம்போஸ் எல்லாம் இன்றைக்கி போட்டு முடிச்சிடுவேன். நிறைய பேர் எனக்கிட்டேருந்து இந்த டைமில் காம்போவில் நிறைய பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி பிளான்ட்ஸ் எல்லாமே அமுச்சு விட்ருவேன். இது நம்மளோட பர்பிள் டைமண்ட் அப்படிங்கிற வாட்டர் லில்லி தான். சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அப்படியே நிமித்மாயோட ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. ஆனால் இதோட லீஃப் க்ரீனாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட நமோ சூப்பராக அழகாக பூத்துருக்கு. இது இவ்வளோ தூரமே அழகாக தனியாகவே தான் மலர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இதோட கலர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெட்டிஷ் பிங்காக இருக்குது பாருங்கள். ஆனால் மலர வைக்கும்போதே கொட்டுது. நேற்று நல்லா மழை பெஞ்சுது. ஸோ உள்ளெல்லாம் தண்ணி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தண்ணி சொட்டி விழுவுது. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்படி தொட்டால் போதும், மலர்ந்துடும். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இருக்கும் நமக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஒரு ஒயிட்டான அந்த ஒரு பெட்டலாய்ட்ஸ் தான் இதோட அழகே. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ப்ளூமர் தான் இது. இன்னும் எனக்கு இங்கே பட் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ப்ளூ டெயில் சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். தேனி ரொம்ப அழகாக அப்படியே தேடிட்டு இருக்குது. அதோட தேனுக்கான இன்க்ரீடியன்ட் வாட்டர் லில்லிஸ்லேருந்து லாட்டஸ் லில்லிஸ்லேருந்துலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளோட ஜுலன் சாப்பு இன்றைக்கி அழகாக பூ மலர்ந்துருக்கு. இதோட லீஃப் நல்ல ஒரு ரெட்டிஷ் ஷேடில் தான் இருக்கும். ஃப்ளவரும் நல்ல ஒரு ரெட்டிஷ் ஷேடில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டோரா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ளூமர் தான். நிறைய பட்டு வந்திருக்கு. லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு நான் ஒரு 10 ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் இருந்த ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, நம்மளோட டோரா. அதே மாதிரி நம்மளோட அமெரிக்கமிலியா இந்த மாதிரி கொஞ்சம் இதாகும்போதே நம்ம மலர வச்சிங்கன்னா அழகாக ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அமெரிக்கமிலியா. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் வெரைட்டி தான் அமெரிக்கமிலியா. இதோட கலர் தான் காரணம். நல்ல ஒரு அழகான பேபி பிங்க் ஷேடு. அது இல்லாமல் இந்த அமெரிக்கமிலியாவுக்கு ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு வாசனை இருக்கும். இது மலர வைக்கும்போது நிறைய பட் இருக்குது பாருங்கள். இதுவும் என்னோட இன்னொரு அமெரிக்கமிலியா தான். நிறைய பட்டு வரும். இது ஒரு பவுல் லோட்டஸ் தான். நிறைய பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்மளோட ரெட் லகூன் தான். இதோட சென்டர் போர்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு நம்மளோட ரெட் லகூன். இதோட இந்த கலரை பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டு. நம்ம செந்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ரெட் லகூன். ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இது நாளைக்கு இன்னும் நல்லா தனியாகவே மலரும். ஸோ தனியாகவே மலரட்டும். நான் இன்றைக்கி மலர வைக்கல, நாளைக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நம்மளோட அனாஹட்டா சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பெட்டல்ஸ் இருக்கிறதுனாலவே ஒரு அழகாக இருக்குது. சென்டர் போர்ஷனில் இப்படி ஒரு அழகான ஒரு க்ரீன் ஷேடு. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டேயில் ஒரு பிங்க் ஷேடும் இருக்கும். இன்னொரு பட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு மலர வச்சு காட்டுறேன்.
சூப்பரான ஒரு வெரைட்டி தான். ஆனால் நிறைய ப்ளூம் ஆகவும் செய்யுது. ஆக்சுவலி வந்து ஃப்ளவர்ஸும் அழகாக இருக்கணும், நம்மளுக்கு நிறைய ப்ளூம்ஸும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெரைட்டி வந்து சூப்பரான ஒரு ஹிட் வெரைட்டி ஆகும். இது வந்து அப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி தான். ஏன்னா வந்து பட்டு வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பரான ஒரு வெரைட்டி. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. பட் ஆனால் இப்போ டியூபர்ஸ் இல்லை, இப்போ ஃப்ளவரிங் ஸ்டேட்டில் இருக்குது. கிடைக்கும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னும் பட்டு இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இதோட இம்மெச்சூர் ப்ளூம் தான். இம்மெச்சூர் ப்ளூமே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது மாதிரி நம்மளோட வைடூரியா வந்து இந்த ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக கொட்டிடுச்சு. இன்றைக்கி வந்து சூப்பராக அழகாக இன்னொரு ஃப்ளவர் மலர்ந்துருக்கு. வைடூரியா வந்து ஒரு அழகான எல்லோ லாட்டஸ். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளவர் ஆக்சுவலி தனியாக மலர்றது ஒரு அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட AW7 பூத்துட்டே இருக்குது. இவங்க வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷ் பிங்கில் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து கம்மி தான். பூத்துட்டே இருக்கும், டியூபர்ஸே கிடைக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெரைட்டி. இது நம்மளோட அபிலாஷ் வியர் அப்படிங்கிற ஹைப்ரிடைஸரோட ஒரு வெரைட்டி தான். கேரளா ஹைப்ரிட். அதனாலவே நம்ம கிளைமேட்டில் வந்து நிறையாவே பூக்கும். பாருங்கள், பட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். சூப்பரான ஒரு வெரைட்டி. எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட்டு தரக்கூடிய ஒரு ரெட் வெரைட்டி தான் நம்மளோட AW7. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இம்மெச்சூர் ப்ளூம் தான். அடுத்ததான் நம்ம காட்ட போகிறது நம்மளோட ஜூலியட். சூப்பராக இருக்குல்ல. ஜூலியட்டும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெட்டல்ஸில் வந்து இந்த ஒரு டிப்பில் ஒரு கலர் இருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலி இதோட அழகே. பெட்டல்ஸ் கொட்டுது நம்ம மலர வைக்கும்போது. தொட்டாலே மலர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் ஆக்சுவலி நான் மலர வைக்கிறேன். இதெல்லாம் இல்லைன்னா நல்லாவே மலர்ந்துடும். சூப்பராக இருக்குல்ல நம்மளோட ஜூலியட். ஆக்சுவலி சின்ன டப்பில் தான் வச்சுருக்கேன். இதை பிளானிங் பண்ணும்போது எனக்கிட்ட டப்பு வந்து இல்லை, ஸோ அதனால் இந்த டப்பில் வச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடில் வந்து ஒரு அழகான ஒரு பிங்கு ஷேட் இருக்கும். அதுதான் வந்து இந்த ஜூலியட்டோட அழகே. நம்மளோட இன்னசென்ஸ் ஒயிட்டு சூப்பராக ப்ளூம் ஆகிட்டுருக்கு. இது கூடவே என்கிட்ட ஒரு டீனாவோட பிளான்ட் இதுலேயே நின்றுட்டுருக்கு. பாருங்கள், இன்றைக்கி வந்து இன்னசென்ஸ் ஒயிட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் டேரக்ட் பாட்டிங்கில் வச்சுருக்கனாலவே இதோட ஃப்ளவர்ஸ் பாருங்கள் அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. நீங்களும் டேரக்ட் பாட்டிங்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நம்மளோட வஜ்ரா ரீபாட்டிங்க்கு அப்புறம் பாருங்கள் எல்லா ஃப்ளாட்டிங் லிஸ்ட்லேயும் திரும்பியும் பட்டு வந்துடுச்சு. அதே மாதிரி கிவி இதுவும் இப்போது டியூபர்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு நான் ரீபாட்டிங் பண்ணது தான். சூப்பராக பூக்குது பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நம்மளோட அதிதி. இன்றைக்கி வந்து அழகான ஒரு ஃப்ளவர் இருக்குது. இதுவும் ஆக்சுவலி ஒரு நாள் விட்டால் தனியாக மலரும். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஃப்ளவர் பார்க்கலாமேன்ட்டு தான் நான் வந்து இன்றைக்கி மலர வைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து இன்னும் நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர் வரும். இது எனக்கு ஆக்சுவலி ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்த பட்டு தான், அதனால தான் இது ஆக்சுவலி சின்னதாக இருக்குது. நிறைய பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து சின்னதாக இருக்கே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் வந்து எப்போவுமே சின்னதாக இருக்கும். இது தெரியாதவங்களுக்காக தான் நான் திரும்பவும் சொல்லிகிட்ருக்கேன். அழகாக இருக்குல்ல நம்மளோட அதிதி. இன்னும் நிறைய பட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் பட்டு தான், ஃபுல்லாக பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட புட்டரக்ஷா பிளான்ட்டில் வந்து ஃப்ளவர் தான். இது 4th டே. இன்னும் சென்டர் வந்து இன்னும் நல்லா டீப்பான ஒரு எல்லோவாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பட்டில்ஸ் இருக்கும் இதில்.
நம்மளோட ப்ளூ டெயில் அப்படிங்கிற வாட்டர் லில்லி தான். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதோட கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல சூப்பரான ஒரு ப்ளூ கலர். இப்போ தான் நல்ல வெயிலுக்கு வந்து ப்ளூம் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட பர்பிள் கொலராட்டா சூப்பராக அழகாக மலர்ந்துருக்கு. இதோட சென்டர் போர்ஷன் தான் அழகாக இருக்கும். நாளைக்கு இந்த இடம் அப்படியே க்ளோஸ் ஆகும். இதோட பிளான்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. வேண்டவங்க என்ன கேளுங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய்.